தொடர் வேத ஆராய்ச்சி பாகத்தை தியானிப்பதற்கு பிதாவாகி தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை இரக்கம் செய்திருக்கிறார். அந்த வகையில இன்றைய நாள்ல நாம் தியானிக்க இருக்கின்ற பகுதி கடந்த வகுப்பின் தொடர்ச்சி. அந்த தொடர்ச்சியான பாகத்துல சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய மாபெரும் தெய்வீக திட்டத்துல அவர் அவரது தாசனாகிய தானியேலை பயன்படுத்தி அவர் மிக முக்கியத்துவம் வாய்ந்த தெய்வீக திட்டத்தின் பாகங்களை நடத்தினார். குறிப்பாக அவர் இந்த விசேஷித்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துல பிதாவினுடைய சித்தத்தை தொடர்ச்சியாக அவர் செய்து கொண்டு வந்தார். அன்பானவர்களே, ஆகவே இப்போது தானியேல் முதிர் வயதான தானியேலாக அங்கே காணப்படுகிறார். மிக முக்கியத்துவம் வாய்ந்த காலப்பகுதிகளிலே இளம் வயது முதற்கொண்டு பிதாவாகிய தேவனை சேவித்து வந்த தானியேல் அவர்கள் ராஜாவாகிய பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிதாவாகிய தேவனுடைய அனுமதியின் பேரில தனது ராஜ்யபாரத்தை துவங்கின காலங்களில அவர் எருசலேமின் மீதான படையெடுப்பின் போது அந்த இளம் பிராயத்துல அங்கே சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு சென்ற ராஜகுல மக்களில தானியேல் உட்பட 4 இளம் யூத வாலிபர்களை தேவனுடைய அனுமதியின் கல்வி மற்றும் விசேஷித்த ஸ்லாக்கியங்கள் அருளப்பட்டதை நாம் கடந்த வகுப்புகளில தியானித்தோம். தொடர்ந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் அவருடைய நீண்ட ஆட்சி காலம் ஏறக்குறைய 43 ஆண்டுகள் கொண்ட ஒரு ஆட்சி காலத்திற்கு பிற்பாடு அவரது வம்சாவளியினர் ஏவில் மொராதக், நெபோநாத் மற்றும் அவரது மகன், அதற்கு பிற்பாடு குறுகிய கால ஆட்சியில பிற்பாடு பேரன் முறை வழியாக வந்திருக்கக்கூடிய பெல்சாத்சார் ஆகிய இவர்களுடைய இந்த காலப்பகுதி நேபுகாத்நேச்சர் அவர்கள் இறந்த பிற்பாடு ஏறக்குறைய 25 ஆண்டு காலம் ஆகியிருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த காலப்பகுதி. அப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதியிலே தான் ராஜாவாகிய பெல்சாத்சார் மிகப்பெரிய ஒரு விருந்தை அவர் செய்ததாக நாம் வேதாகம பதிவுகளிலே பார்க்கிறோம். தனது விசேஷித்த பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து 1000 பேருக்கு முன்பதாக திராட்சரசம் குடித்ததாகவும் அதற்கு உரிய சகல ஏற்பாடுகளையும் செய்து அதிலே ராஜா ஒரு கனஈனமான காரியத்தை செய்தான். அதாவது அவர் தேவாலயத்தினுடைய பரிசுத்த பனிமூட்டுகளை அங்கே கொண்டு வர செய்து அந்த விசேஷித்த புனிதத்தன்மை வாய்ந்த தேவாலயத்தினுடைய பனிமூட்டுகளை அங்கே ராஜாவும் அவரது பிரபுக்களும் அவரது மனைவிகளும் அவரது வைப்பாட்டிகளும் திராட்சரசம் குடித்த அந்த மாபெரும் பாவச் செயலை செய்து அவர்கள் தீட்டாக்கினார்கள். ஆகவே இதன் பொருட்டாக தெய்வீக தீர்ப்பு அவர்கள் மீது எழுந்ததை அங்கே விசேஷித்த அந்த தரிசன காட்சியில விசேஷித்த வகையில அங்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்த விதத்துல பரலோகத்தின் கையிருப்பு தேவனால் அனுப்பப்பட்டு அந்த விசேஷித்த எழுதப்பட்டது. ஆகவே எழுதப்பட்ட அந்த விசேஷித்த அந்த எழுத்தின் காரணமாக அங்கே ராஜா எப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சி அடைந்தார். தானியேல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஏற்கனவே நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணிற்று, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது. ஆகவே மிகப்பெரிய பயம், உயிர் பயம் மற்றும் மிகப்பெரிய கலக்கம். இது நிமித்தம் ராஜா என்ன செய்வதென்று திகைத்து அங்கே கூக்குரலிட்டு சத்தமிட்டு அனைவரையும் ஞானிகள், ஜோசியர், அனைத்து தரப்பினரையும் வரவழைத்து காரியங்களை அங்கே கவனிக்க சொல்லி அவர்கள் எப்படியாக அந்த காரியங்களை கவனித்து அதற்கே உரிய விளக்கத்தை அதன் அர்த்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று ராஜாவின் வேண்டுகோளை கேட்டு அவர்கள் செய்திட்ட முயற்சி முழுமையான தோல்வியிலே முடிவடைந்தது. ஆகவே அந்த முழுமையான தோல்வியில் முடிவடைந்த அந்த முயற்சியின் நிமித்தம் ராஜா மிகப்பெரிய அதிருப்தியும் மிகப்பெரிய சோர்வுக்கும் உள்ளாகும் போது அங்கே இருந்த அந்த ராஜ்யத்தின் மூத்த ராணி, அதாவது பெல்சாத்சாருக்கு அவர் பாட்டி முறையில அவர் இருந்திருக்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே அந்த விசேஷித்த அந்த மூத்த தாய் அவருடைய வழிகாட்டுதல், உங்களுடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறார் என்ற ஒரு அடையாளம் தானியேலுக்கு கொடுக்கப்பட்டது. தானியேல் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது, உம்முடைய பிதாவின் நாட்களில வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்திற்கு ஒத்த நேபுகாத்நேச்சர் எனும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார் என்ற அந்த விசேஷித்த ஒரு நினைவூட்டுதலை
அங்கே செய்து காண்பித்தார்கள். அந்த ராணி அவர்கள் அங்கே அவைகளை குறித்து அங்கே கூறும்போது மிக முக்கியமான ஒரு தெளிவை இந்த ராஜா பெற்றார். ஆகவே இவர் இம்மிடியட்டா உடனடியாக இப்படிப்பட்ட தகவலை பெற்ற பிற்பாடு அவர் செய்ய வேண்டியது என்ன? அப்பேற்பட்ட அறிவும் புத்திசாலித்தனமும் நிறைந்த தேவர்களின் ஆவி பெற்ற தனது மூத்த தாயின் மூலம் அங்கே வழிகாட்டுதல் பெற்ற இந்த ராஜா தானியேலை வரவழைக்கிறார். வரவழைத்து அவர் கூறக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகளை இருந்து நாம் இந்த பாடத்தை தியானிக்க துவங்குவோம். தானியேல் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 மற்றும் 16 நாம் தற்போது வாசிக்க கேட்போம். தானியேல் 5:15 மற்றும் 16. இப்போதும் இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்கும் சாஸ்திரிகளும் ஜோசியரும் எனக்கு முன்பாக அழைத்து வரப்பட்டார்கள். ஆனாலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களால் கூடாமல் போயிற்று. பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெளிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பாய் என்றான். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே ராஜாவாகிய இந்த பெல்சாத்சார் கூறின இந்த அறிவிப்பை நாம் இந்த வேத வசனங்களின் மூலமாக நாம் அறிகிறோம். இப்படியாக இங்கே ராஜாவாகிய இந்த பெல்சாத்சார் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அறிவிப்பை இங்கே கொடுக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே தானியேலின் இடத்துல காணப்பட்டிருக்கக்கூடிய விசேஷங்களை தற்போது தங்களது மூத்த ராணியின் மூலம் தாயின் மூலம் சொல்லட்ட அந்த ஒரு ராஜா திருப்தி அடைந்தவராக இது மூத்த நிலைமையில் இருக்கக்கூடிய தானியேல் இடத்துல பேச தொடங்கினார். சகோதரர் டிடிஆர் இதை குறித்து கூறும்போது அவர் இப்படிப்பட்ட இந்த சம்பாஷணைகளில அவர் ஈடுபட்டிருக்கும் போது அவரது வயது, தானியேலின் வயது 90 வயதை தாண்டி இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். அவருடைய ரீபிரிண்ட்ஸ் விளக்க உரைகளில 2497 பக்கத்துல 5வது பத்தியிலும் 3632 அந்த விளக்க உரையின் பகுதியில 3வது பத்தியிலும் இப்படியாக அவர் குறிப்பிடுகிறார். ஆகவே அந்த முக்கியத்துவம் வாய்ந்த வழிகாட்டுதலை கொடுத்துட்ட இந்த ஒரு ராணி அவர்கள், இந்த மூத்த தாய் அவர்கள் ராஜாத்தி, தானியேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே குறிப்பிட்டிருக்கிற ராஜாவும் அவருடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருது சாலைக்குள் பிரவேசித்தால் அப்பொழுது ராஜாத்தி என்ற அந்த பதத்திலே குறிப்பிடப்படுகிற அந்த குயின், அந்த கிங்ஸ் மதர், அதாவது ராஜாவின் தாயாக இருக்கக்கூடும் என்று சகோதரர் சிடிஆர் குறிப்பிடுகிறார். 3633 பக்கம் பேராகிராஃப் 1 கூட அந்த பத்தியில அவர் குறிப்பிடுகிறார். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவனுடைய மிக விசேஷித்த ஒரு வழிகாட்டுதலை இந்த ராஜா பெற வேண்டும் என்றால் அவர் நிச்சயமாக தேவனுடைய தயவை பெற்ற, தேவனுடைய வழிநடத்தலை பெற்ற இந்த தெய்வீக ஊழியரிடத்துல நிச்சயம் அவர் வர வேண்டும். ஆகவேதான் இப்படிப்பட்ட வழிகாட்டுதல் அந்த மூத்த தாயின் மூலம், அதாவது ராஜாவின் ராஜ மாதா மூலம் அங்கே கொடுக்கப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலில இந்த ராஜா பேசின ஒரு காரியம், தானியேலுக்கு அவர் கொடுத்திட்ட ஒரு அழைப்புல ஒரு வெகுமதியும் ஒரு பரிசு பொருளும் இங்கே காணப்படுவதை வசனம் 16 வாசிக்கும் போது அங்கே நாம் கவனிக்கிறோம். ரத்தாம்பரம் கழுத்திலே பொற்சரப்பணி தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய ஒரு மிக மேலான ஒரு ஸ்தானத்தை பற்றி இங்கே ராஜா பேசுகிறார். ஆமன்மானவர்களே, இது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜரீக பட்டத்திற்கு அடையாளமாக இந்த பொற்சரப்பணி அந்த காலத்துல ராஜாக்களினால் பயன்படுத்தப்பட்டது. ஆமன்பானவர்களே, ராஜாவினால் மிகவும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உயரிய தேசிய விருதாகவே அது கருதப்பட்டது அந்த பொற்சரப்பணி. அது மாத்திரமல்ல, ரத்தாம்பரம் ராஜரீகத்துவத்துல ராஜாவிற்கு அடுத்த ஒரு ஸ்தானமாக, ராஜகுலத்திற்கு அவரது வாரிசுகளுக்கு அடுத்த ஸ்தானமாக 3ஆம் அதிபதி ஸ்தானத்திற்கு அவர் உயர்த்தப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான பூமிக்குரிய உயர்ந்தபட்ச ஆசீர்வாதத்தை அங்கே ராஜா அங்கே குறிப்பிடுகிறார். ஆமன்பான சகோதரிகளே, இப்படியாக ராஜா அங்கே குறிப்பிட்டு சொல்லும் பொழுது தானியேல் கொடுத்திட்ட மறுமொழியையும் நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தானியேல் எப்படியாக மறுமொழி கொடுத்திருக்கிறார்
என்பதை நாம் பார்க்கும் பொழுது, பிதாவாகிய தேவனுடைய வழிகாட்டுதலை பெற்ற இந்த தானியேல் எப்படியாக இதற்கு ஒரு மறுமொழியை கொடுத்தார் என்பதை வசனங்களிலே நாம் முதலிலே வாசித்தறியலாம். தானியேல் 5ஆம் அதிகாரம் வசனம் 17 நாம் தற்போது வாசிக்க கேட்போம். தானியேல் 5:17. அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்த காரியம், தானியேல் ராஜ சமூகத்திலே பிரதியுத்தரமாக கூறின முதல் வார்த்தை, ராஜாவை அவர் கொடுத்த வெகுமதியை, அவர் கொடுத்த பரிசு பொருள்களை எல்லாம் அவரிடத்திலேயே இருக்கட்டும் என்று கூறிவிட்டார். அதன் பொருள் என்ன? அதன் பொருள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளாக இருக்கிறது. அதாவது, பிதாவாகிய தேவனையே தானியேல் முதன்மைப்படுத்தினார். பிதாவாகிய தேவனுடைய விசேஷித்த ஞானம் மற்றும் அவரது உன்னதமான வழிகாட்டுதலையே அவர் மதித்தார், தானியேல் கனப்படுத்தினார். ஆகவே பிதாவாகிய தேவனுடனான தன்னுடைய உறவு, பிதாவாகிய தேவன் மீதான தன்னுடைய அன்பு, பிதாவாகிய தேவன் மீதான தனது விசேஷித்த கீழ்ப்படிதல், பக்தி வைராக்கியம், இவைகள் யாவும் ஏற்கனவே தானியேலுக்கு ஆபரணங்களாக, தானியேலுக்கு சன்மானங்களாக, வெகுமதிகளாக, உச்ச உயர்ந்த பட்ச அதி உயர் கனமாக தானியேலுக்கு ஏற்கனவே அருளப்பட்டிருந்தது. ஆகவே பிதாவாகிய தேவனுடனான அந்த தெய்வீக ஐக்கியத்தின் உன்னத தொடர்பில, புனிதமான அந்த ஐக்கியத்தின் தொடர்பில தானியேல் இருதயம் களிப்பாய் பூரித்திருந்தது. ஆகவே தானியேலுக்கு இதை காட்டிலும், பிதாவாகிய தேவனுடனான தொடர்பையும் ஐக்கியத்தையும் அவரது விசேஷித்த வழிகாட்டுதலை காட்டிலும் வேறொரு வெகுமானம், வேறொரு சன்மானம், வேறொரு உயர் பரிசு, வேறொரு கனம், வேறொரு மகிமை, வேறொரு கௌரவம் நிச்சயம் தேவையில்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவே பிதாவாகி தேவனிடத்துல மிக அதிக நெருங்கிய தொடர்பை அவர் தனது விசேஷித்த பக்தி வைராக்கியமுள்ள வாழ்க்கை, கீழ்ப்படுதலையும் தனது அர்ப்பணிப்பையும் முழுமையாக கொடுத்திட்ட வாழ்க்கை முறை, ஜெபத்திலே தேவனோடு கொண்டிருந்த தொடர்பு ஆகிய இவைகள் அனைத்தின் உறுதியான இறுதி தீர்மானத்திலே இருந்திட்ட தானியேலுடைய இருதயபூர்வமான விசேஷித்த பொன்னான வெகுமானங்களை பிதா ஏற்கனவே தானியேலுக்கு கொடுத்திருந்தார். அதிலே அந்த விசேஷித்த பிதாரலின வெகுமானங்களில மாபெரும் ஞானம், புத்தி கூர்மை, புத்தி அறிவு, சகல விதமான திறமைகள், சகல பாஷைகளையும் சகல எழுத்துக்களையும் அறிகிற அறிவு, இவை யாவற்றுக்கு மேலாக சகல சொப்பனங்களையும் சகல தரிசனங்களையும் அறியக்கூடிய, ஆராயக்கூடிய உயர்ந்த பட்ச நுண்ணறிவு, இவைகள் யாவும் தானியேலுக்கு விசேஷமாய் கொடுக்கப்பட்டிருந்ததாக பிதாவாகி தேவனால் அறிவிக்கப்பட்டதை நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். அவைகளை நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக தற்போதும் வாசிப்போம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அவர் கூறும்போது, பிதாவாகி தேவனுடைய அருட்கொடையை பற்றி, தானியேலுக்கும் மற்ற 3 பேருக்கும் கொடுக்கப்பட்ட அருட்கொடையை பற்றி, உன்னதமான ஆசீர்வாதத்தை பற்றி அங்கே ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறார். வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேல் 1:17. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 4 வாலிபர்களுக்கு பிதாவாகி தேவன் கொடுத்திட்ட அருட்கொடையில விசேஷித்த உன்னதமான ஒரு அருட்கொடை தானியேலுக்கு இருந்தது. இது விசேஷித்த காரியம். சகல எழுத்திலும், உலகத்தினுடைய எழுத்துக்கள், எழுத்தின் வடிவங்கள், எழுத்தின் தோற்றங்கள், தோற்ற குறியீடுகள் ஆகிய அனைத்து காரியங்களிலும் பிதாவாகி தேவன் அவர்களுக்கு மிகச்சரியான புரிந்து கொள்ளுதலை அளித்தார். விசேஷமாக தானியேலுக்கு அவர் சொப்பனங்களையும் சகல விதத்திலும் விசேஷித்த வகையிலே புதிய பொருட்களை வெளிப்படுத்துவதிலும், சொப்பனங்களை உயர்த்தி பண்ணுவதிலும், கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் தேவனால் அருளப்பட்டது. அன்பானவர்களே, நாம் பார்க்கிறோம், God gave them knowledge and skill in all learning and wisdom என்று அவர் குறிப்பிடுறார். மிக விசேஷித்த வகையில தன்னிகரற்ற ஆவிக்குரிய விசேஷித்த உயர்வான கல்வி அறிவை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஆகவே அவருடைய புரிதல் மற்ற அனைத்து மனித ஜீவிகளை காட்டிலும் உயர்தர புரிதலாக, உயர்ந்தபட்ச ஞானத்தோடு அங்கே காணப்பட்டது. அன்பானவர்களே,
அங்கே விசேஷித்த வகையில அவர்களுக்கு ராஜா வைத்த தெரிவிலும் கூட அவர்கள் 10 மடங்கு சமர்த்தராக மற்றவர்களை காட்டிலும் ஞானத்தின் விருத்தியில அவர்கள் காணப்பட்டதை ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாக நம் ஸ்லைட்ல பார்க்கலாம். இந்த 4 வாலிபர்களுக்கு சகல எழுத்திலும் ஞானம், சகல எழுத்திலும் அறிவு, சகல எழுத்திலும் சாமர்த்தியம். சாமர்த்தியம் என்ற வார்த்தை ஸ்கில், பல்வேறு விதமான தனித்திறன்களை உள்ளடக்கிய ஒரு விசேஷித்த நிகழ்வாக காணப்படுகிறது. ஆகவே பல்துறை விற்பனர்களாக, பல்துறை நிபுணர்களாக விசேஷித்த இவர்கள் இந்த 4 காணப்பட்டனர். குறிப்பாக தானியேல் இங்கே விசேஷித்த பாத்திரமாக தேவனால் பயன்படுத்தப்பட்டார். இந்த தானியேலுக்காக மற்ற 3 நண்பர்களும் நிச்சயம் ஜெபித்திருப்பார்கள். தேவனுடைய உதவியை கோரி தானியேலுக்கு தெய்வீக உதவி நிச்சயம் இந்த சந்தர்ப்பத்திலும் இந்த நிகழ்விலும் பெற்று தந்திருப்பார்கள் என்பதில நாம் விசுவாச உறுதியோடு அதை நிச்சயிக்க வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பானவர்களே, இங்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தானியேலுக்கு இப்படிப்பட்ட விசேஷித்த அருட்கொடையை, தேவனுடைய வழிநடத்தலை தேவன் அங்கே வழங்கியிருந்ததுனாலேதான் இந்த ராஜாவினுடைய வெகுமானங்களை அவர் எப்படிப்பட்ட உயர்வை கொடுத்தாலும் இந்த தானியேலால் புறக்கணிக்க முடிந்தது. ஆகவே நாம் கூட இங்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆவிக்குரிய வழிகாட்டுதலை தேவனிடத்தில் பெறுகிறோம். மெய்த்திருச்சபை, கிறிஸ்து இயேசுவின் தலைமையின் கீழாக காணப்படும் மெய்த்திருச்சபை விசேஷித்த வகையில தானியேல் வகுப்பாராக அடையாளம் காணப்படுகிறார்கள். ஆகவே தானியேலின் மறுமொழி போல கிறிஸ்து இயேசுவின் மெய்த்திருச்சபையும் பிதாவாகிய தேவனுடனான ஐக்கியம், பிதாவாகிய தேவனுடனான விசேஷித்த தொடர்பு, பிதாவாகிய தேவனுடனான சத்தியத்தினுடைய மகத்துவம் வாய்ந்த ஸ்லாக்கியங்கள், அவரது தெய்வீக வாக்குத்தத்தங்கள் அடங்கிய மாபெரும் பொக்கிஷங்களை, மாபெரும் ஐஸ்வர்யங்களை, தேவன் நமக்கு அருளின மகா பரிசுத்தமுள்ள விசுவாசம் என்னும் ஐஸ்வர்ய சம்பத்தை நாம் ஜீவனை காட்டிலும் பெரிதாக விசுவாசித்து உணர்வோடு எண்ண வேண்டும். அன்பானவர்களே, ஆகவே நமக்கு பிதாவாகி தேவன் ஏராளமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வழங்கி இருக்கிறார். எக்காலத்திலும் விலை மதிப்பற்றதும் ஒருபோதும் ஒருவரும் தந்துவிட முடியாதபடியுமான மிகப்பெரிய விலையேறப்பட்ட பரிசையே கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, அது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்ற விசேஷித்த பரிசு. அவர் தமது சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரையே அருளினவர், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்ற மகத்துவம் வாய்ந்த கேள்வி சத்தியத்தின் மூலம் நமக்கு ரோமருக்கு எழுதின நிருபத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாம் ஒரு கணம் உற்று நோக்க வேண்டும். பிதாவாகி தேவன் தனது நேச குமாரனையே நமக்கான விலையேற பெற்ற பரிசாக உன்னதத்தின் மீட்பின் பாகத்துல நம்மை மீட்பதற்கு கர்த்தர் இயேசுனுடைய ஈடுபலியை பயன்படுத்தி அந்த ஈடுபலியின் மீது விசுவாசத்தை வைக்கக்கூடிய அருமையான அவரது அருமை திருச்சபைக்கு விசேஷித்த வகையில பாவ நிவர்த்தி செய்து அவர்களை நீதிமான்களாக பாவித்து, நீதிமான்கள் வாழ்க்கையிலே அவர்களை பலியின் ஜீவியம் செய்ய வைத்து, அதன் மூலம் பரிசுத்தமாக்குதலை பூரணப்படுத்தி, அதன் மூலமாக பரிசுத்தவான்களாக மகிமையின் சபையாக கர்த்தர் இயேசுவோடு உயர்த்துவதற்கு வைத்திருக்கக்கூடிய உன்னதமான ஆசீர்வாதத்தின் திரட்சி சொல்லில் அடங்காது. நாம் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட மகத்தான மகிமை, உயர்தர மகிமை, மாபெரும் கணம், அழியாமை இப்போது விசேஷித்த வகையில இதற்குரிய வாக்குத்தத்தத்திற்குரிய வகுப்பாராக, வாக்குத்தத்தம் பெற்ற வகுப்பாராக தேவனால் இங்கே இந்த தானியேல் வகுப்பார் விசேஷ வகையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த தானியேல் வகுப்பாராகிய நம் ஒவ்வொருவருடைய மறுமொழியும் இப்படியாகத்தான் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தானியேலை போல இந்த உலகத்துல பிதாவாகிய தேவனுக்காக அவரது சித்தத்தை செய்யும் வாய்ப்புகளில, அவரது சித்தத்தை செய்யும் அனுமதியின் காரியங்களில இந்த உலகத்துடைய ஈர்ப்பு, இந்த உலகத்தினுடைய அதி உயர் பதவிகள் அல்லது கனம் நமக்கு தடைகளையோ அல்லது நமக்கு திசை திருப்புதலையோ கொடுக்க முன்வருமானால் அது எப்பேற்பட்ட பெல்சாத்சார் அல்லது உலக அரசாங்கத்தினர்களாக இருக்கலாம், அவர்கள் நம்மை வெகுமதியின் மூலம், பரிசுகளின் மூலம் அல்லது நம்மை கனப்படுத்துவதன் மூலம் தங்கள் வசப்படுத்த தங்கள் பக்கம் ஈர்க்க முன் வந்தால் தானியேலை போல நாம் மறுமொழி கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட வெகுமதிகள், அப்படிப்பட்ட சன்மானங்கள், அப்படிப்பட்ட பரிசுகள் உங்களிடத்திலேயே இருக்கட்டும். உங்களுடைய பரிசுகளை வேறொருவருக்கு கொடுத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பிதாவாகி தேவன் மகத்தானவர், அவரே முதன்மையானவர், அவரையே நாங்கள் மகாராஜாவாக கொண்டிருக்கிறோம் என்று தானியேலின் மனநிலைமை நாம் பிரதிபலிக்க வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, அதனாலதான் நம்ம பார்க்கிறோம். ஸ்லைட் நம்பர் 81 காண்பீங்க. தானியேலின் மறுமொழி இப்படியாகவே காணப்பட்டது. தானியேல் வகுப்பாரின் மறுமொழியும் இப்படியாகவே காணப்பட்டால் அது நலம் பயக்கும்.
தானியேல் மறுமொழி எப்படி கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கும்போது, தானியேலின் மறுமொழி. தானியேல் தேவ வெளிப்படுத்துதலை முதன்மைப்படுத்தினார். இவ்வுலக ஆஸ்தி உயர்வு தேவையில்லை. ஆமன்பானவர்களே, பிதாவாகிய தேவனுடைய வெளிப்படுத்தலை முதன்மைப்படுத்தக்கூடிய உன்னத நோக்கத்தையே தானியேல் வைத்திருந்தார். இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி உயர்வு அவருக்கு தேவையில்லை என்பதை ராஜாவாகிய இந்த பெல்ஷாத்சாருக்கு மிகவும் உறுதியாக தெரிவித்தார். ராஜ சமூகத்துல அவர் காண்பிக்க வேண்டிய பணிவை காண்பித்த அதே நேரத்துல ராஜ சமூகத்திற்கு முன்பதாக சற்றும் தயங்காமல், சற்றும் பயமின்றி, சற்றும் அச்சமின்றி பிதாவாகி தேவனுடைய நாமத்தின் பரிசுத்த விசேஷித்த பயபக்தியை உயர்த்தி பிடித்து அவர் தன்னுடைய விசேஷித்த வாழ்க்கை, தனது ஜீவன் பிதாவின் கைகளில் இருக்கிறது. ஆகவே பிதாவாகி தேவனுடைய வழிநடத்தலே முதன்மையானது என்பதை இங்கே விசேஷ வகையிலே ராஜாவிற்கு அறிவித்தார். ஆகவே ராஜா கேட்ட காரியத்திற்குரிய விசேஷித்த தகவல்களை, விசேஷித்த பதில்களை தான் கொடுப்பதாக அவர் சொன்னார். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாக இந்த விசேஷித்த வகையில ராஜாவிற்கு அவர் கேட்ட அந்த பதில்களை கொடுப்பதற்கு தானியேல் ஆயத்தமானார். ஏற்கனவே இந்த தானியேலினுடைய விசேஷித்த வாழ்க்கை முறையை கேள்விப்பட்டிருந்த இந்த ராஜாவாகிய பெல்ஷாத்சார் அவர் இங்கே மிகவும் அமைதி காக்க நேர்ந்தது. ஆம் அன்பானவர்களே, இங்கே விசேஷித்த இந்த தானியேல் தேவனுடைய மனுஷனாக எப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்திற்குள்ளாக அங்கே இடம்பெற்றார் என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆம் அன்பானவர்களே, நாம் ஸ்லைட் நம்பர் 82, ஸ்லைடு 82ல அவர் பொருளான சத்தியங்களுக்குரிய விளக்கத்தை நாம பார்க்கலாம். பாருங்க, அருமையா சொல்றார். தானியேல் கொடுத்துட்ட மறுமொழியில ஒரு புதிய சிருஷ்டியின் வாழ்க்கையை எவ்விதமாக அவர் வெளிப்படுத்தினார். ஆகவே நாம் அதை வாசிக்க கேட்போம். தானியேல் மறுமொழி. புதிய சிருஷ்டி வாழ்க்கை. முதிர் வயது தானியேல். தேவன் மீது முழு விசுவாசம். பாத அங்க வகுப்பினர். ராஜாவிற்கு 3 முழுமையான பக்தி வைராக்கியம். இறுதிகால உலக தலைமைகளுக்கு முன்பு பக்தி வைராக்கியம் காட்டுதல். ஆமன்பானவர்களே, இங்கே மிக முக்கியமான சத்தியங்களை தானியேல் தனது வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுத்தினார். அதாவது தானியேல் வகுப்பினர் இனி தானியேல் அந்த ராஜாவாகிய பெல்ஷாத்சாருக்கு முன்பதாக அவர் கொடுத்திட்ட மறுமொழியில மாபெரும் ஒரு வாழ்க்கை முறை இடம்பெற்றிருக்கிறது. அதே போல தானியேல் வகுப்பினர், அதாவது புதிய ஸ்ரீயின் வகுப்பினர் இவ்விதமாக செயல்படுவதற்குரிய வாய்ப்புகளை பெறுவார்கள் என்று சகோதரர்கள் அங்கு விசேஷ வகையில சத்திய விளக்கங்களிலே சகோதரர் சிடிஆர் குறிப்பிடும் போது, இந்த முதிர் வயது தானியேலை போல தேவ பிள்ளைகள் செயல்படுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிதாவாகி தேவன் மீது முழு விசுவாசம் கொண்டிருக்கக்கூடிய லவோதிக்கியா சபையினுடைய கடைசி நேர பாத அங்க வகுப்பிற்கு எப்படிப்பட்ட சூழல்கள் வரலாம்? அரசாங்கத்தின் தலைவர்கள் மற்றும் மத அமைப்பின் தலைவர்கள், பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தின் தலைமை அமைப்புகள் ஆகிய அனைத்திற்கும் முன்பதாக இவர்கள் நிற்க வைக்கப்படலாம். எதிர்ப்புகள் அதிகரிக்கும். ஆகவே பிதாகிய தேவனே மகாராஜா. ஆகவேதான் நம்ம பார்க்கிறோம் இந்த ஸ்லைட்ல சி என்று போட்டிருக்கக்கூடிய அந்த குறிப்புல ராஜாவிற்கு முன்பு என்று நாம் வாசிக்கலாம். ஒரு எழுத்து பிழை. முன்பு பிதாவாகிய தேவனாகிய ராஜாவுக்கு முன்பதாக பக்தி வைராக்கிய, மிகப்பெரிய பக்தி வைராக்கிய தானியேல் அங்கே காண்பித்தார். அதே போல இங்கே பாதங்க வகுப்பினரும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பக்தி வைராக்கியத்தை இறுதி கால நேரங்களிலே காண்பிக்க இருக்கிறார்கள். ஆகவே இறுதி கால உலக தலைமைகளுக்கு முன்பதாக அவர்கள் பயப்படாமல் தங்கள் ஜீவனையும் பொருட்படுத்தாது அச்சமற்று பக்தி வைராக்கியம் காட்டக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஊழியத்தை இந்த பாத அங்க வகுப்பினர் அங்கே செயல்படுத்த இருக்கிறார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஒரு காரியத்துல நாம் கவனிக்கக்கூடிய ஒரு காரியம் நாம் பார்க்கும்போது, இப்படி இந்த வெகுமானம், ராஜாவினுடைய இந்த ஒரு காரியம் எல்லாம் வேண்டாம் என்று இவர் சொல்லுகிறாரே, இவர் இதற்கு எப்படியாக மனநிலையிலே தயாராகி இருப்பார்? பிதாவாகிய தேவன் மீதான பக்தி வைராக்கியம் மூலமாக அவர் தானியேல் ஏற்கனவே எப்பேற்பட்ட பரிசுகள் அல்லது எப்பேற்பட்ட வெகுமதிகள் வந்தாலும் பெற வேண்டிய அவசியமில்லை என்று இறுதிபூர்வமாக தீர்மானித்திருக்க வேண்டும் என்று சகோதரர் சிடிஆர் குறிப்பிடுகிறார். ஏற்கனவே
நாம் பார்த்தோம். ராஜாவினுடைய ராஜ பதார்த்தங்களிலே, ராஜ போஜனங்களில ஒருபோதும் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது, நியாயப்பிரமாண திருச்சட்டங்களுக்கு எதிராக மறந்தும் தாங்கள் தீட்டாகிவிடக் கூடாது என்பதில இளம் பிராயத்திலே கவனத்தோடு இருந்த இந்த இளம் வாலிபர்கள், ஏறக்குறைய வயது 17 இருக்கலாம். அந்த இளம் வயதுல 17 மிக நீண்ட நெடிய பயணம், நீண்ட நெடிய லைஃப் ஸ்பேன் என்று சொல்லப்படக்கூடிய வாழ்க்கை பயணத்துல தற்போது 90 வயதாய் இருக்கக்கூடிய தானியேல். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளை நாம் சற்று சிந்தித்து பார்க்கின்றோம். எவ்வளவு நீண்ட கால பகுதி தேவ தயவிலே ஜீவன் பெற்ற தயவு. ஆனால் பெற்ற ஜீவனின் தயவுல நீண்ட கால பகுதியானாலும் தொடர்ச்சியாக விடாமுயற்சியோடு தாங்கள் பெற்றிட்ட அந்த விசுவாசத்திற்கு, நியாயப்பிரமாணத்தின் மீதும் தேவன் மீதும் கொண்டிருந்த விசுவாசத்திற்கு எவ்வளவு தூரம் வைராக்கியத்தோடு விடாமுயற்சியோடு பின்வாங்காமல் இறுதி நொடி வரைக்கும், ஜீவியத்தின் இறுதி நொடி வரைக்கும் அவர்கள் ஜீவித்திருக்கிறார்கள் என்பது இங்கே மெய் கடைசி கால பாத அங்க வகுப்பினராக அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு மிகப்பெரிய பாடம். நிற்கிறேன் என்று சொல்கிறவர்கள் விழுந்து விடாமல் இருப்பதற்கு நாம் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்தது ஒரு முன்மாதிரி தானியேல் மற்றும் அவரது நண்பர்கள். அன்பான சகோதர சகோதரிகளை, ஆகவேதான் நம்ம பார்க்கிறோம் இந்த ஸ்லைட்ல பி பார்ட்ல, அதாவது தானியேல் மிக முக்கியமான காரியத்தை அவர் மனதிலே இருதயத்திலே நினைத்திருந்தார். எப்படின்னா, டேனியல் would have felt obligated to the king. ஒருவேளை ராஜாவினுடைய வெகுமானங்கள் அல்லது ராஜாவினுடைய பரிசுகள் தனக்கு கொடுக்கப்பட்டால், தான் அதை பெற்றிருந்தால் எப்படிப்பட்ட நிலைமை வரும் என்பதை அதி உயர் ஞானம் பெற்ற தானியேல் தேவ தயவுல ஏற்கனவே முன்னறிந்திருந்தாராம். சகோதரர் சிடிஆர் அதை ஸ்லாகித்து பிரமித்து குறிப்பிடுகிறார். ரீபரன்ஸ் நம்பர் 2497 2497 பக்கத்துல ரொம்ப அருமையா அவர் குறிப்பிடுகிறார். நாம் அந்த பகுதியை வாசிக்க கேட்போம். தானியேல் ராஜா வெகுமதியை ஏற்றால் நியாயமான செய்தியை, தீர்ப்பினை ராஜாவிற்காக திரித்து கூற அல்லது தேவ செய்தி பலவீனமாக வெளிப்படுத்தி விடாது தானியேல் பார்த்து கொண்டார். ஆமன்மானவர்களே, எந்த விதத்திலும் அவர் ராஜாவாக இருக்கலாம், பாபிலோன் மாகாணத்திற்கே, ஒட்டுமொத்த சமஸ்தானத்திற்கே அவர் மாமன்னராக, மாபெரும் சக்கரவர்த்தியாக கூட இருக்கலாம். அவர் எப்பேற்பட்டவராக இருப்பினும் இந்த ராஜாவினுடைய வெகுமதிகளிலே, பரிசுகளிலே அல்லது தனக்கு கொடுக்கக்கூடிய உயர்பட்ச அதி உயர் கணம், பதவி, கௌரவம், உச்சரப்பணி, ரத்தாம்பரம் இவைகளிலே ஒருபோதும் தன்னை கரைபடியாதவராக பார்த்து கொண்டார். தேவனுடைய செய்தியே முக்கியம், தேவனுடைய ஊழியமே முக்கியம். அந்த பரிசுகள், உலக பிரகாரமான பரிசுகள் மூலம் தேவனுடைய செய்தி பலவீனமாய் சென்றுவிடக் கூடாது, அல்லது ராஜாவின் சார்பாக தெரித்து கூற தன்னை முற்படுத்தாதபடிக்கு அவர் தன்னை பார்த்து கொண்டார். மாத்திரமல்ல, அதே போல தானியேல் வகுப்பினருக்கும் ஒரு பாடம் வைக்கப்பட்டிருக்கிறது. தானியேல் விதம் இருக்கிறாரே, ஆனால் தானியேல் வகுப்பாராகிய ஊழியர்கள் தற்போது இந்த சுவிசேஷ யுகத்துல தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற ஊழியர்கள் அங்கே நேரடியான பாபிலோன் சாம்ராஜ்யத்துல தானியேல் மற்றும் அவரது நண்பர்கள் எவ்விதத்திலும் சமரசம் செய்து கொள்ளாது அல்லது அசத்தியங்களோடு ஒத்திவில்லாது நடந்து கொண்டார்கள், பக்தி வைராக்கியத்தோடு. ஆனால் இங்கே ரகசிய பாபிலோன் என்று சொல்லப்படக்கூடிய பெயர் கிறிஸ்தவ மண்டலம், மிஸ்டிக் பாபிலோன் என்று ஆங்கிலத்துல குறிப்பிடுவாங்க. ரகசிய பாபிலோன் அல்லது பாபிலோன் பெயர் கிறிஸ்தவ மண்டலம். இந்த பெயர் கிறிஸ்தவ மண்டலத்துல வெகுமதிகள் பலவுண்டு, கணங்கள் பலவுண்டு, பரிசுகள் பலவுண்டு, உற்சாகப்படுத்துதல்கள் பலவுண்டு, பல்வேறு வகையில போஷிப்புகள் உண்டு, பல்வேறு வகையில அதி உயர் கணங்கள் உண்டு, முக்கியத்துவப்படுத்துதல்கள் உண்டு. ஆகிய இவைகள் அனைத்தும் கொடுக்கப்பட்டு தானியேல் வகுப்பாராகிய பாத அங்க வகுப்பினர் ஊழியர்கள் அல்லது பாத அங்க வகுப்பினர் விசேஷித்த வகையிலே அதன் மூலம் ஈர்க்கப்பட்டு தேவனுடைய செய்தியை அவர்கள் அளிக்காதபடிக்கு கட்டுப்படுத்தப்பட்ட நிலைமையிலோ அல்லது தேவனுடைய செய்தியை அவர்களுக்காக பாரபட்சத்தோடு மூடி வைக்கக்கூடிய நிலைமையிலோ காணப்படும் சோதனை தற்போது உண்டு என்று சகோதரர் குறிப்பிடுகிறார். ரீபரன்ஸ் நம்பர் 2497 குறிப்பிடுறார். நாம் ஸ்லைட்ல அதை வாசிக்கலாம், படிங்க. தானியேல் வகுப்பார் ரகசிய பாபிலோனில் வெகுமதி, கணம், பரிசுகள் அளிக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தேவ செய்தியை மூடி வைத்த நிலையில் தற்போது உள்ளனர். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே
இப்படிப்பட்ட டெஸ்ட்ல அநேகர் விழுந்திருக்கிறார்கள் என்று சகோதரர் குறிப்பிடுகிறார். மூத்த சகோதரர் சிடிஆர் அவர்கள் லவோதிக்கியா கால சபைக்கே பிதாவாகி தேவனால் அருளப்பட்ட பாத்திரங்களில் ஒருவராக காணப்படுகிற அந்த விசேஷித்த அர்ப்பணிப்பின் சகோதரர் விசேஷித்த வகையில ரகசிய பாபிலோனிலே கிறிஸ்துவ மண்டலத்துல பல்வேறு விதங்களிலே வெகுமதி கனம் பரிசு அளிக்கப்பட்ட அந்த நிலைமை, அதை ஏற்றுக்கொண்ட மனநிலை, அதை ஏற்று அங்கே அடைக்கலமாகி சென்று விட்ட நிலைமை, கட்டுப்படுத்தப்பட்ட நிலைமை, தேவ செய்தியை மூடி வைத்த நிலைமை தற்போதும் பல்வேறு நாடுகளில பல்வேறு பாஷைக்காரர் மத்தியிலே காணப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையை அங்கே சுட்டி காண்பிக்கிறார். அன்பானவர்களே, இவர்கள் உண்மையாக தானியேல் வகுப்பினர் அல்ல. உண்மையான தானியேல் வகுப்பினர் என்றால் வெகுமதிகளை, கணங்களை, பரிசுகளை அல்லது நம்மை அரவணைப்பதை நாம் முற்றிலும் புறக்கணிக்க வேண்டும், நிராகரிக்க வேண்டும். பிதாவாகிய தேவனுக்காக, அவரது பரிசுத்த சத்தியத்தை சுமப்பதற்காக, அவரது நாமத்தை கனப்படுத்தி மகிமைப்படுத்துவதற்காக வென்றே பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஏனென்றால் நமக்குரியதை பிதாவாகிய தேவனே தர வல்லவர். கர்த்தர் இயேசுவின் மூலம் தந்து கொண்டும் இருப்பவர். இனிமேலும் எப்போதும் தரக்கூடிய அதி உன்னத ஸ்லாக்கியங்களை பெற்றவர். ஆகவே இவ்வளவு தூரம் ஆசீர்வாதத்தின் ஊற்றாக, ஐஸ்வர்யத்தின் சம்பனராக, பூர்ண ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கக்கூடிய பிதாவாகி தேவனை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்பியே நமது வாழ்க்கைகள் அமைய வேண்டும் என்பதில் இந்த தானியேலினுடைய வாழ்க்கை மிகச்சிறந்ததொரு முன்னுதாரணமாக காணப்படுகிறது. ராஜ்யத்தின் அதிபர் பதவி, 3ஆம் அதிபதி பதவி. உலக சாம்ராஜ்யங்களிலே பாபிலோன் சாம்ராஜ்யம் அன்று தன்னிகரற்று விளங்கினது. அந்த சாம்ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதி பதவி என்பது சாதாரண காரியம் அல்ல. மிக 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 உயர்ந்த பதவி. ஏறக்குறைய 120 நாடுகளுக்கும் மேற்பட்ட ராஜ்யங்களை கட்டி ஆண்ட மகா பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதி பதவி. ஆமன்பானவர்களே, இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துல இப்பேற்பட்ட பதவி கொடுக்கப்பட்டு வேண்டாம் என்று நிராகரித்த ஒரே நபர் தானியேலாகத்தான் இருந்திருப்பார். ஆகவே அந்த சம்பாஷணை நேரடியாக கேட்ட பெல்ஷாத்சாரினுடைய அரசவையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்துமாக்களும் உயிர்த்தெழுதலின் நாளிலே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கண்ணுக்கு தெரியும் ராஜ்யத்துல இதற்கு சான்று பகரும் போது ஒட்டுமொத்த பாபிலோனியர்களும் ஒட்டுமொத்த கல்தேய பாஷைக்காரரும் பிரமிப்பார்கள். பிதாவாகிய தேவனுடைய விசேஷித்த அஸ்திவாரங்களுள்ள நகரத்துக்காக காத்திருந்த ஆபிரகாமிய விசுவாசத்துல தானியேல் வாழ்ந்திருந்தார். நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்திருந்த ஒரு உத்தம கபடற்ற உத்தம இஸ்ரேலியனாக அந்த காலத்திலே தானியேல் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆகவே அவர் அந்த விசேஷித்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்திற்கு முன்பதாக மிகச்சிறந்ததொரு சாட்சியாக பிதாகிய தேவன் மீதான பக்தி வைராக்கியத்திற்கு ஒரு கலங்கரை விளக்கமாகவே காணப்படுகிறார் என்று ஆவிக்குரிய தேவ பிள்ளையாகிய சிடிஆர் குறிப்பிடுகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட தனிச்சிறப்பை பிதாவாகிய தேவனுடனான ஐக்கியத்தின் மூலம் தான் தானியேலால் பெற முடிந்தது. அதே போல நாமும் நமது வாழ்க்கையில அனுதினமும் பிதாவாகிய தேவனை இருதயபூர்வமாக தொடர்பு கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவனுடைய நல் வார்த்தைகளை, அவரது ஆவிக்குரிய சத்தியங்களை தியானிப்பதில் உண்மையான ஆவிக்குரிய சிந்தையோடு, உண்மையான ஆவிக்குரிய கீழ்ப்படிதலோடு, உண்மையான ஆவிக்குரிய பக்தி வைராக்கியத்தோடு, உண்மையான ஆவிக்குரிய ஜெப சிந்தையோடு, உண்மையான முயற்சியோடு தானியேலை போல பல்வேறு விதங்களில போராட்டங்கள் அல்லது பல்வேறு விதங்களிலே உலகத்தின் ஈர்ப்புகள் அவரை திசை திருப்பதற்கு கொடுக்கப்பட்டாலும் அவர் திசை திரும்பாது அவைகளெல்லாம் முற்றிலும் தவிர்த்து வெளிப்படையாக அவைகளை நிராகரித்து வாழ்ந்தாரே. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு கிறிஸ்து இயேசுவின் மூலம் பிதாவாகிய தேவனுடைய உதவியை கோரி சர்வாயுத வர்க்கம் தரிப்பித்து நாம் விசுவாசித்து நல்ல போராட்டத்தை போராட முன் வருவதற்கு நாம் எப்போதும் ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். என்றால் இந்த லவோதிக்கியா சபையின் பாத அங்க வகுப்பினருக்கான போராட்டம் பெரியது. நமக்கான சோதனைகளும் நமக்கான பரீட்சைகளும் இன்னமும் முடிவடைந்து விடவில்லை என்பதே மறுக்க முடியாத சத்தியம். ஆகவே நமக்கான பரீட்சைகளும் நமக்கான சோதனைகளும் மரணம் நம்மை வந்து சந்திக்கும் வரைக்கும் பிதாவாகிய தேவனுடைய ஆதீனத்திலே வைத்திருக்கக்கூடிய அனுமதிகள் அளிக்கப்படும் வரையிலும் நாம் தானியேல் வகுப்பாராக பிதாவினுடைய தயவை கர்த்தர் இயேசுவின் மூலம் பெற்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு அனுபவத்திலும் நாம் நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Let us prove ourselves in our most holy faith. மகா பரிசுத்தமுள்ள விசுவாசத்தில் நாம் வாழ்பவர்கள் என்று நாம் நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு மகத்தான வாய்ப்பை ஊழியத்தின் ஒரு விசேஷித்த பகுதியாக நாம் பெற்றிருக்கிறோம். ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கு பிதாவாகி தேவன் அருளின மாபெரும் சத்தியத்தை ஒருபோதும் கட்டுப்படுத்தப்பட்ட நிலைமையில நாம் பயன்படுத்தி விடக்கூடாது. அல்லது பிதாவாகி தேவன் அளித்திட்ட தெய்வீக செய்திகளை
நமது வாழ்வியலில மூடி வைத்த நிலையில எவரோடும் சமரசம் செய்து கொள்வதற்கு முன் வந்து விடக்கூடாது. நம் கை நமக்கு இடர்கள் உண்டாக்கினால், நம் கால் நமக்கு இடர்கள் உண்டாக்கினால், நம் கண் நமக்கு இடர்கள் உண்டாக்கினால் என்ன செய்ய வேண்டும் என்று நமது தலையாகி இயேசு கிறிஸ்து கற்பித்ததை நாம் இங்கு நினைவு கூறுவோம். அதை அந்த காலத்திலேயே தானியேல் முன்னோடியாக இருந்து செய்து காண்பித்தார். ஆகவே இதை தேவனுடைய பிள்ளைகள் இங்கே தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, ஆம், இந்த விசேஷித்த பக்தி வைராக்கியம் உள்ள வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தானியேலின் வாழ்க்கை கற்பித்தது. ஆகவே விசேஷித்த வகையிலே பிதாவாகிய தேவனால் மிக 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 நேசிக்கப்பட்ட மகனாக தானியேல் மிளிரத் தொடங்கினார். தானியேலை தேவன் நடத்த தொடங்கினார். தானியேலே, நீ மிகவும் நேசிக்கப்பட்டவன். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை உனக்கு வெளிப்பட்டது என்ற வேதாகமத்தின் மாபெரும் சத்தியம் தானியேலுக்கு பிரத்யேகமாக கேப்ரியலினால் அங்கே கொடுக்கப்பட்டதென்றால், தானியேல் பிதாவோடு கொண்டிருந்த அந்த நெருக்கத்தின் ஐக்கியத்தினுடைய விசேஷித்த தன்மையை நாம் ஒவ்வொருவரும் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆமன்பானவர்களே, நாமும் கூட கர்த்தர் இயேசுவை போல, தானியேலை போல, அப்போஸ்தலர்களை போல பிதாவாகிய தேவனுடைய சமூகத்துல நாம் அனுதினமும் கிருபாசன தண்டையில நாம் சென்று சேர்ந்து தேவனிடத்தில் நம்முடைய ஐக்கியத்தை அனுதினமும் புதுப்பித்துக் கொள்வதற்கு வாய்ப்பை பெற்று அதை பயன்படுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம். அதற்கென்றே கடந்த நீசான் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய நீதிமானாக்கப்பட்ட நிலைமைகள் புதுப்பிக்கப்பட்டதையும், நம்முடைய அர்ப்பணிப்பு புதிய தன்மையோடு விளங்குவதற்கு, புத்துணர்ச்சியோடு செயல்படுவதற்கு தேவன் அருளிட்ட நன்மையான வாய்ப்புகளையும் நாம் பெற்றிருக்கிறோம். பெற்றுக்கொண்டவைகளை நாம் பயன்படுத்துவதற்கு, நீதிமானாக கருதப்படுகிற நிலைமையை பயன்படுத்துவதற்கு நாம் முன்வர வேண்டும் என்பது இந்த விசேஷித்த பாகத்தினுடைய பொருளான சத்தியம் இருக்கிறது. ஆகவே இங்கே மிக முக்கியமான ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அதாவது, ராஜாவாகி பெல்சாத்சாரினுடைய அரசவையில தேறின கல்தேய ஞானிகள், பல்வேறு சாஸ்திரிகள், குறி சொல்லுகிறவர்கள், பல்வேறு எழுத்து முறைகளை அறிந்தவர்கள் ஏற்கனவே இருந்தார்கள். அவ்வளவு பேர் இருந்த போதிலும் இந்த விசேஷித்த சுவரில் எழுதப்பட்ட அந்த எழுத்துக்களை ஏன் ஒருவராலும் வாசிக்க முடியாமல் போயிற்று? அன்பானவர்களே, இந்த சுவரில் எழுதப்பட்ட இந்த எழுத்துக்கள், அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரில் எழுதப்பட்ட அந்த எழுத்துக்கள் எழுதின கையுறுப்பு, அந்த எழுத்துக்களை எழுதும் போது அங்கே ராஜாவும் அவரோடு இருந்த அனைத்து தரப்பினரும் அதை வாசிக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் முடியவில்லை. ஏன் என்ற ஒரு கேள்வி. அன்பானவர்களே, இதை குறித்த காரியத்தை நாம் பார்க்கும்போது, இந்த விசேஷித்த நெருப்பில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் போன்ற இந்த எழுத்துக்கள் எப்படிப்பட்டவையாயிருக்கிறது என்ற ஆராய்ச்சி அங்கே தொடங்கி இருந்தது. தேவனுடைய பிள்ளைகள் மிக முக்கியமா விசேஷ ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் பொழுது இங்கே விசேஷித்த பதில்களை தேவ தயவிலே நாம் பெறுகிறோம். ஏன் பாபிலோனிய ஞானிகள் அர்த்தம் கூற முடியவில்லை? நாம் பார்க்கும்போது அதற்குரிய ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். அதற்குரிய விளக்கத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். ஏன் பாபிலோனிய ஞானிகள் இந்த சித்திர எழுத்துக்களை, அங்கே சுவரில் எழுதப்பட்ட அந்த எழுத்துக்களை அவர்களால் அறிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ முடியவில்லை என்பதற்குரிய விளக்கம். விசேஷ வகையில இந்த தானியேலின் காலத்துல அங்க இருந்த அந்த எழுத்து முறையை அனைவரும் அறிந்திருந்தார்கள் தான். பெல்சாத்சாருக்கும் தெரியும். ஆனா ஏன் பாபிலோனிய ஞானிகள் அந்த அர்த்தத்தை கூற முடியாமல் போய்விட்டது என்பதை பார்க்கும்போது, படிங்க. ஏன் பாபிலோனிய ஞானிகள் அர்த்தம் கூற முடியவில்லை? எகிப்தின் சித்திர எழுத்துக்கள் ஹீரியோகிளிபிக்ஸ் யூனிஃபார்ம் எழுத்து முறை அறிந்திருக்க வேண்டும். சிறப்பு புலமை, மொழித்திறன் வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காரியங்களை நாம் தேவ தயவுல பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். மிக முக்கியமாக எகிப்துடைய சித்திர எழுத்துக்கள் வடிவத்துல, ஏரோகிளிபிக்ஸ் என்ற வடிவத்துல, அந்த பழங்கால எழுத்துக்கள் முறையை யூனிஃபார்ம் எழுத்துக்கள் என்று மற்றொரு விதத்துல குறிப்பிடுவாங்க. இவைகள் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். இவைகள் நிச்சயமாக அறிந்திருப்பதற்கு சிறப்பு வாய்ந்த புலமை மற்றும் மொழித்திறன் வேண்டும். இப்படிப்பட்ட எழுத்து முறைகளில தான் இந்த விசேஷித்த மெனே தெக்கேல் உபார்சின் என்ற வார்த்தைகள் வடிவமைக்கப்பட்டது. பிற்பாடு தேவனுடைய தயவுல, தேவனுடைய விசேஷித்த வழிகாட்டுதலிலே தானியேல் அவர்களுக்கு எழுத்தின் சகல அர்த்தமும் விசேஷ வகையில தெய்வீக ஞானத்தால் விளக்கப்பட்ட பிற்பாடு அதை தானியேல் அராமிய மொழி பாஷையில அவர் அதை மொழிபெயர்த்து பிற்பாடு ராஜாவுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசவை குடும்பத்திற்கும் சொல்லி பிற்பாடு தனது பதிவு செய்யப்பட்ட தானியேலின் புஸ்தகத்திலும் எழுதியிருக்க கூடும் என்பதை நாம்
தேவ தயவுல தெய்வீக பிள்ளைகளின் ஆராய்ச்சியில ஆராய்ந்திருக்கிறோம். சகோதரர்கள், மிக முக்கியமாக ஒரு சிடிஆர், பிராங்க் ஷோலோ, இன்னும் அநேக தேவ பிள்ளைகள் விசேஷ தொகையில் இதற்குரிய குறிப்புகளை கொடுக்கிறாங்க. எகிப்தினுடைய சித்திர எழுத்துக்கள் ஹேரியோகிளிப்ஸ், இந்த விசேஷித்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த எழுத்துக்கள் மிகவும் விசேஷமானவைகள். இவைகள் வந்துட்டு சித்திர எழுத்துக்கள் என்று இங்க ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறாங்க. சித்திர எழுத்துக்கள், அந்த சித்திர எழுத்துக்கள்னா அது எப்படிப்பட்ட விதத்துல இருக்கும் அப்படின்னா, இதற்கு ஒரு பிரம்மாண்ட பின்னணி இருக்கிறது, இதற்கு ஒரு விசேஷ பின்னணி இருக்கிறது. ஆகவே இந்த ஹீரியோகிளிப்சிக் எழுத்துக்களை ஒருத்தர் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதற்கு மிகச்சிறந்த ஆசிரியர் யார்? அந்த விசேஷித்த கியூனிஃபார்ம் எழுத்துக்களினுடைய தாய் என்று குறிப்பிடப்படக்கூடிய சித்திர எழுத்துக்கள் வரிசை, சங்கேத குறியீட்டு எழுத்துக்களின் வரிசையை முதலில் உருவாக்கியவர் யார் என்றால், பிதாவாகிய தேவனுடைய தாசனும் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பிதாவாகிய தேவனுடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கையினாலும் புறப்பட செய்தவருமாகிய மோசேயே. மோசஸ், தி கிரேட் மோசஸ், பிதாவாகிய தேவனுடைய விசேஷித்த பாத்திரம். இந்த மோசஸ், இந்த மோசே மிக முக்கியமான தெய்வீக ஞானத்தை பெற்று அவர் எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் சகல கல்வித்துறையினுடைய அனைத்து நுண்ணறிவு திறன்களிலும் மேம்பட்டவராக அந்த காலத்திலே வாழ்ந்தவர், தேவ தயவை பெற்றவர், முழுமையாக பெற்றவர். ஆகவேதான் சகோதரர் சிடிஆர் இதை குறிப்பிடும் போது ரீஃபரன்ஸ் நம்பர் 2904 பேராகிராஃப் 1 அவர் அருமையா குறிப்பிடுவார். மோசே அவர்கள் தெய்வீக ஞானத்துல மிக விசேஷித்த கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த மிகச்சிறந்த ஒரு அறிவியல் அறிஞர். மோசஸ் இஸ் த கிரேட் சயின்டிஸ்ட். ஆமன்பானவர்களே, மோசஸ் கிரேட் சயின்டிஸ்ட், அவர் மிகச்சிறந்த ஒரு சயின்டிஸ்ட். மோசஸ் இன்வென்டட், நாம் பார்க்கலாம், மோசஸ் இன்வென்டட், அவர் எதெல்லாம் கண்டுபிடிச்சாரு என்பதை நாம் வாசி தெரியலாம், படிங்க. Moses invented boats, engines for building, hydraulics, hieroglyphics, சித்திர எழுத்து, சங்கேத குறியீடு எழுத்துக்கள், உளவுத்துறை, இராணுவ ரகசிய குறியீடு செய்திகள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பல்வேறு துறைகள், மல்டி டைனமிக் லெட்டர்ஸ், பல்துறைக்கும் சென்று சேர வேண்டிய மாபெரும் எழுத்து முறைகளை கண்டறிந்தவர் தான் இந்த மோசஸ் என்று அங்க அறிவிக்கப்படுறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளை, இவர்களை நாம் ஆராயும் போது பிதாவாகி தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம், நாம் அனைவரும். ஆகவே தேவனுடைய தாசனாகிய மோசேக்கு சகல சாஸ்திரங்களும் அவர் தேறினவராக, சகல சாஸ்திரங்களினுடைய விற்பனராக இருக்கிறார் என்பதை அப்போஸ்தலர் நடபடிகள் பதிவு செய்கிறது. ஆகவே அதனுடைய உண்மை பொருளை நாம் அதனுடைய ஒரு மாபெரும் பாகத்தை இங்கே பார்க்கிறோம். மோசஸ் அவர்கள் எகிப்தினுடைய நைல் நதி மற்றும் செங்கடல் மற்றும் அங்க இருக்கக்கூடிய தற்போதைய பெயராக சூயஸ் கால்வாய் என்று அழைக்கப்படக்கூடிய பகுதிகளில் அவர் மிகச்சிறந்த கப்பல் போக்குவரத்தை ஏற்படுத்துவதற்கு அவர் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருந்தார். போட்ஸ், அதை அந்த காலத்துல இயக்கக்கூடிய அளவுக்கு எந்திர தொழில்நுட்பம் மற்றும் அதை அந்த கட்டுமானங்கள், அதற்கே உரிய கட்டுமானங்கள், மெரைன் இன்ஜினியரிங், அதற்குரிய பில்டிங்ஸ் மற்றும் இந்த வாகன போக்குவரத்து மற்றும் அதற்குரிய விசேஷ நிபுணத்துவம் வாய்ந்த உந்து விசை இயக்கம் என்று தமிழில் ஹைட்ராலிக்ஸ், அதற்குரிய இப்போ கார்களிலோ லாரிகளிலோ டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அதற்குரிய ஜாக்கி வச்சு ஹைட்ராலிக்ஸ் வைத்து அதற்குரிய டெக்னாலஜி உருவாக்குறாங்க. உயவுத்தன்மை மிகுந்த அதற்குரிய உலோகங்களை இசைவனை பாக்கி பொருள்களை எளிமையாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கடத்துவது, பெரிய பெரிய பாறைகளையும் கற்களையும் அல்லது மிகப்பெரிய அஸ்திவார கற்களையும் நகர்த்துவது, மரங்களை நகர்த்துவது, உலோகங்களை நகர்த்துவது என்ற வகையில அந்த தொழில்நுட்பவியலை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தின மிகப்பெரிய ஒரு அறிவியல் அறிஞர் தான் மோசஸ். ஹீரோகிளிப்சிக்ஸ் எழுத்துக்களை, சித்திர எழுத்துக்களை, சங்கேத குறியீட்டு எழுத்துக்களை மிக நேர்த்தியாக உருவாக்கி உலகத்திற்கு அளித்தவர் தான் இந்த மோசஸ். ஆக இவைகள் இருந்துதான் உளவுத்துறைக்கு அங்கே இருக்கக்கூடிய மிக சங்கேத குறியீடுகள், இராணுவ ரகசிய குறியீடுகள், எதிரிகள் அறிந்து கொள்ளாத படிக்கு இப்பேற்பட்ட எழுத்து முறைகளை உருவாக்கி அதை பிற்காலங்களிலே யூனிஃபார்ம் எழுத்து முறையாக அங்கே அறிவிக்கப்பட்டு அதற்கு பல்வேறு வடிவங்கள்ல அங்கே மடைமாற்றம் செய்யப்பட்டது பல நூற்றாண்டுகள் கழித்து. ஆகவே இந்த யூனிஃபார்ம் எழுத்து முறையை கற்பதற்கு மிகப்பெரிய முயற்சிகள் எடுத்த அனைத்து ராஜாக்கள், ராஜகுல வம்சத்திற்கே இது போதிக்கப்படும். இந்த யூனிஃபார்ம் எழுத்து முறை அனைவர் பொது ஜனங்களுக்கு இவைகள் கற்றுக்கொள்வதற்கு அப்போது இருந்த காலத்துல இருந்த ஆட்சியாளர்கள் அனுமதிக்கல, முந்தைய காலத்துல. ஆகவே ராஜகுல மக்களுக்கு இவைகள் இயற்கையில அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்லாக்கியங்கள் மற்றும் அறிவுத்திறன் இவைகளின் மூலமாக
அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அந்த காலத்தினுடைய மிகச்சிறந்த விசேஷித்த ஞானிகள் அவர்கள் முன் வருவார்கள். எல்லாருக்கும் இல்ல, செலக்டட் பீப்புளுக்கு, குறிப்பிட்ட விசேஷித்த பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுத்திருப்பார்கள். ஆகவே மோசையின் கண்டுபிடிப்புகளுக்கு அவர்கள் ஒவ்வொரு நூற்றாண்டுகளிலும் காலங்கள் செல்ல செல்ல இந்த எழுத்து முறையை கற்றுக்கொள்வதற்கு தேவன் தயவு பாராட்டினார். குறிப்பாக இஸ்ரேலி ஜனங்களில ராஜகுலத்தில இருந்த இந்த யூத இன மக்களில இருந்த விசேஷித்த ஞானிகள் மற்றும் இந்த விசேஷித்த பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட சாமர்த்தியமான சகல விதமான எழுத்து முறைகளுக்கும் தேவன் பிதாவாகி தேவன் இரக்கம் கிருபை கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த யூனிஃபார்ம் எழுத்துக்களை பற்றி நான் பார்க்கும்போது உலகத்தினுடைய ராஜகுல வம்சம் அனைவருமே உலகத்தினுடைய ராஜகுல வம்சம் அனைவருமே இந்த யூனிஃபார்ம் எழுத்துக்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். உதாரணம், அங்கே எகிப்தின் ராணியாக ரோம பேரரசின் காலத்திலும் அதற்கு முந்தைய பேரரசின் காலத்திலும் இருந்த ராணிகளும் இதற்கு ஆர்வம் காட்டியிருக்கிறதாக வரலாற்று பதிவுகள் குறிப்பிடுகிறது. பிற்காலங்களில் ராணி கிளியோபாட்ரா அவர்களும் கூட இதற்கு மிகப்பெரிய ஆர்வம் காட்டி அதை கற்றுக்கொண்டார்கள், பல வருடங்கள் பயிற்சி செய்து கற்றுக்கொண்டார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக காரியங்கள் எப்படி இருப்பினும் இங்கு விசேஷ வகையில தானியேல் அவர்கள் இந்த மிகச்சிறந்த தேவனுடைய தாசனாகிய மோசையினுடைய கண்டுபிடிப்புகளின் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த எழுத்து முறை சித்திர எழுத்துக்களினுடைய விசேஷ காரியங்களை தேவ தயவுல சிறப்பு புலமையோடு மொழித்திறனோடு அவர் கற்றுகிறார். ஆகவேதான் அந்த விசேஷித்த அந்த தெய்வீக கையுறுப்பு அங்க எழுதும் போது விசேஷ வகையில நாம ஸ்லைட்ல பார்க்கலாம். எப்பேற்பட்ட வகையில் அந்த யூனிஃபார்ம் எழுத்துக்களினுடைய கல்வெட்டுக்கள் படக்காட்சிகள் இப்போது சிதிலமடைந்த நிலைமையில காணப்படுது. ஆனா உலகத்தினுடைய சாதாரண அறிஞர்களால் இவைகளை அறிய முடியாது. இதற்கென்று ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்த மிகச்சிறப்பான கல்வி முறை பெற்ற கல்வெட்டு ஆராய்ச்சி ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களா இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் இதற்கு அதிக பயிர் தேவைப்படுகிறது என்று கூறுகிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட விதத்துல இந்த ஹீரோகிளிபிக்ஸ் எழுத்துக்களை கண்டறிவது தேவ தயவாக தானியேலுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாக பிதாவாகிய தேவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டிருந்த இந்த விசேஷித்த தாசனாகி தானியேலுக்கு எவ்வளவு சிறப்புகள் கொடுக்கப்பட்டது. ஆகவேதான் நாம் பார்க்கிறோம், தானியேல் 1:17 பிதாவாகி தேவன் இவர்களுக்கு சகல எழுத்துக்களும் ஞானம் அறிவு சாமர்த்தியத்தை கொடுத்திருந்தார். அன்பானவர்களே, ராணியின் சாட்சியமும் இதற்கு ஒப்பிடத்தக்க அளவில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸ்லைடு நம்பர்ல நம்ம பார்க்கும்போது ராணி அவர்கள் ராஜா நேபுகாத் நேச்சர் காலத்திலேயே தானியேல் அரசவைக்கு அழைக்கப்பட்டு அங்கே அவர்களுக்குள் நடந்த அந்த கலந்துரையாடல் எல்லாவற்றையும் நேரடியாக பார்த்தவர். ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக தானியேலை மிகச்சரியாக அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அவருடைய செயல்பாட்டை நன்றாக அறிந்தவர் தான் இந்த ராஜாத்தி. ஆகவேதான் ராணியின் சாட்சி எப்படி இருக்குங்கிறத நாம் நிழலும் பொருளுமான பாகங்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். ராணி நேரடியாகவே தானியேலை பற்றி நன்றாக அறிந்திருக்கிறாங்க 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக. நாம் பார்க்கிறோம், இப்போ இப்படியாக தானியேல் என்றால் தானியேல் வகுப்பினர், அதாவது பாதக வகுப்பினர். தானியேல் தற்போது பெல்சாத்சாரின் காலத்திலே முதிர் வயதான தானியேல், ஏறக்குறைய 90 வயதான தானியேல். இவர் யாருக்கு இங்க அடையாளமாகிறார்னா முடிவு கால பாத அங்க வகுப்பினர். ஆகவே முடிவு கால பாத அங்க வகுப்பினர் பற்றி ஒட்டுமொத்த உலகத்தாரும் அறிந்திருக்க மாட்டாங்க. ராஜரீகத்தினுடைய ராஜாக்கள், பிரதானிகள், தற்காலத்துல இருக்கக்கூடிய பிரசிடென்ட்ஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் அறிந்திருக்க மாட்டாங்க. ஆனா அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துல இருந்த ராணியை போல ஏதேனும் ஒரு சில நபர்கள் இந்த தானியேல் காலத்துல இருந்தது போலவே தற்போது முடிவு கால பாத அங்கங்கள் யார் என்றும், அவர்கள் தேவனோடு எப்படிப்பட்ட நெருங்கிய தொடர்பை கொண்டிருக்கிறாங்க, அவர்கள் வேதாகமத்தினுடைய சத்தியங்களுக்காக எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாங்க, அப்ப அவர்களிடத்துல இதற்குரிய காரியங்களுக்குரிய தீர்வுகள் இருக்கும் என்பதையும் அறிந்திருப்பதற்கு முழு வாய்ப்பு உண்டு என்று அங்கே நாம் தேவனுடைய தயவுல நாம் பார்க்கிறோம். அப்படியாக தானியேல் குறிப்பிடக்கூடிய தானியேல் பாத அங்கங்கள், தானியேல் வகுப்பார் பற்றி அறிந்த நபர்கள் குழுக்கள் இருக்கலாம். அடுத்ததாக தானியேல் மாத்திரம்தான் இவைகளை சொல்ல முடியும் என்று ராணி திடமான சாட்சியை கொடுக்கிறாங்க. அதனாலதான் பெல்சாத்சார் அந்த தானியேலை உடனடியாக அழைத்து வர சொன்னார். ஆகவே அதே போல பொருளான சத்தியத்துல தேவனுடைய ஆவியை பெற்ற தானியேல் வகுப்பினரால் மட்டுமே முடியும்
தேவனுடைய நியாய தீர்ப்புகள், தெய்வீக திட்டங்கள் பற்றிய அறிவை அவர்களால் மட்டுமே கொடுக்க முடியும். உண்மையான கோதுமை மணிகளே தானியேல் வகுப்பினராக அடையாளம் காட்டப்படுகிறார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் பிதாவாகி தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய சாரம் மிகுந்த சத்தியங்கள், ஏற்ற கால உணவுகள் அனைத்தும் தானியேல் வகுப்பினருக்கு எப்போதும் பிதாவாகி தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இரண்டாம் வருகையில் வந்திருந்து லவோதிக்கியா சபையினுடைய அரைக்கதவை தட்டி அவர் பந்தி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தன் அறையை கட்டி கொண்டு அவர் தனது போஜன பந்தியில் இருந்து திரளான சத்திய ஆசீர்வாதங்களை, பொக்கிஷங்களை அவர் பரிமாறி கொண்டிருக்கிறார். ஏற்ற கால சத்தியங்களை வழங்கி கொண்டிருக்கிறார். ஆகவேதான் நாம் இவைகளை விசேஷித்த வகையில தெய்வீக திட்டம் சார்ந்த சத்தியங்களில தியானித்து தேவனுக்கு நாம் நன்றி சொல்லவும், தேவனுடைய விசேஷித்த வழிகாட்டுதலுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக ஊழியம் செய்திடவும் வேண்டும். இங்கே தானியேலினுடைய இந்த மிக முக்கியத்துவமா இந்த மனநிலைமை என்ன? ராஜாவிடத்திலே அவரது வெகுமானங்கள் வேண்டாம் என்று சொல்லின இந்த தானியேல் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல தற்போது வாசிக்க கேட்போம். தானியேலுடைய ஸ்டேட்மெண்ட்டை நாம மறுபடியும் படிக்கலாம். தானியேல் 5:18. ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேசாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையையும் கொடுத்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே தானியேல் தேவனுடைய தாசன் பிதாவாகிய தேவன் ஒருவரே அவரது முற்பிதாவாகிய நேபுகாத் நேச்சர், அதாவது அவரது சொந்த தாத்தா, அவருக்கு ராஜ்யம், மகத்துவம், கனம், மகிமை எல்லாம் எப்படி கிடைச்சது? காரணம் பிதாவாகி தேவனே என்று பிதாவாகி தேவனை முதன்மைப்படுத்தி, மகிமைப்படுத்தி, மேன்மைப்படுத்தி, துதிக்கும் விதத்துல, அவரையே பிரைஸ் பண்ணக்கூடிய விதத்துல தானியேல் பிதாவாகி தேவனுடைய ஜெயக்கொடியை உயர்த்தி பிடித்த பாங்கை இங்கே ஒரு கணம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் ராஜாவாகிய பெல்சாத்சாருக்கு நினைவுபடுத்த முடியும். இது சரியான நேரம், இது சரியான சந்தர்ப்பம். தானியேல் வகுப்பினராக எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு பழைய ஏற்பாட்டு கால தானியேல் மிகச்சிறந்ததொரு முன்மாதிரியாக செயல்படுகிறார். ஆமன் அவர்களே, ராஜா அவருக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை கேட்பதற்கு அழைக்கும் போது பிதாவாகி தேவனுடைய தாசனாகி தானியேல் மிகச்சிறப்பான சத்திய செய்தி ராஜாவாகிய பெல்சாத்சாருக்கு வழங்க தொடங்கினார். அன்பானவர்களே, இந்த காட்சி எதற்கு ஒப்பாக இருக்கிறது என்றால், பரிசுத்த பவுல் அகிரிப்பா ராஜா முன்னாக நின்று பேசுவதற்கு ஒப்பாகவும், மார்ட்டின் லூத்தர் அவர் பேப்பசி போப்பு மார்க்கத்தினுடைய தலைமைத்துவம் போப்புக்கு முன்பதாகவும், மற்றும் அங்க இருக்கக்கூடிய கர்தினால்கள் கூட்டத்திற்கு முன்பதாகவும் நின்று பேசுவதற்கு ஒப்பாகவும், பிற்பாடு ஜான் நாக்ஸ் இங்கிலாந்து அரசர் எட்வர்டுக்கு முன்பதாக நின்று பேசுவதற்கு ஒப்பாகவும் இருக்கிறது என்று இங்கே வேதாகம வரலாற்று ஆசிரியர்கள் மிகச்சிறப்பான தொடர்பு இசைவணைப்புகளை வழங்குகிறார்கள். அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த பாத அங்க வகுப்பினர், தானியேல் வகுப்பினர் கூட இப்படிப்பட்ட வாய்ப்புகள் ஊழியத்தின் போது தங்களது கடைசி நேர விசேஷித்த ஊழியத்தை நிறைவேற்றும் போது ராஜாக்களுக்கு முன்பதாக, அரசின் உயர் பதவியில் இருப்பவருக்கு முன்பதாக விசாரணைக்காகவோ அல்லது அவர்களுக்கு தெரிய வேண்டிய தகவலுக்காகவோ நாம் நிற்க வைக்கப்படலாம், விசாரிக்கப்படலாம், கைது செய்யப்படலாம், அல்லது நமக்குரிய நாடுகளின் பாகத்தை பெறுவதற்குரிய நல்வாய்ப்பை தேவன் அருளும் நேரத்துல நாம் ஒருபோதும் பின்வாங்கி விடாமல் பிதாவாகி தேவனுடைய நாமத்தின் மகிமையை, மகத்துவத்தை, தெய்வீக திட்டத்தின் உப்பால் சாரமேற்றப்பட்ட சத்தியத்தை அவர்களுக்கு விளக்கி சொல்வதில் மிகுந்த உற்சாகத்தோடு, மிகுந்த பக்தி வைராக்கியத்தோடு தானியேலை போல காணப்பட வேண்டும். பிதாவாகி தேவனே இந்த ராஜ்யத்திற்கெல்லாம் தலைவர், அவருடைய தெய்வீக திட்டமே தற்போதும் இனி எப்போதும் நடந்து கொண்டும் நடக்கவும் இருக்கிறது என்ற மறுக்க முடியாத சத்தியத்தை அவர்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும். ஆகவேதான் வசனம் 19, தானியேல் 5ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20 வசனங்களில தானியேல் அவர்கள் ராஜாவாகிய பெல்சாத்சார் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை உறுதியாக அவருக்கு நினைவுபடுத்துகிறார். வசனங்களை வாசிக்க கேட்போம். தானியேல் 5:19-20. அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும், ஜாதியாரும், பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடே வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. அன்பான சகோதர சகோதரியில இங்கே தானியேல் தேவனுடைய நேச பிள்ளை இங்கே பிதாவாகி தேவனுடைய மகிமை, மகத்துவத்தை விசேஷ வகையில குறிப்பிடுகிறார். அதாவது அவரது முப்பாட்டனராகிய நேபுகாத் நேச்சருக்கு கொடுக்கப்பட்ட சகல மகத்துவம், சகல அதிகாரம், சகல ஆளுகை எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டது.
அது அவருக்கு தேவனால் இறங்கி கொடுக்கப்பட்டது. அது அவர் பெற்றதல்ல, அது அவருடையதல்ல. சகலமும் தேவனால் அவருக்கு அருளப்பட்டிருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய யாவே தேவனே அனைத்து ஐஸ்வர்யங்களுக்கும் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் சம்பன்னருமாய் இருக்கிறார். அவரே கொடுத்தது, அவர் பெற்றது. இந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் அவரிடத்துல பெற்றவர் தான் இந்த நேபுகாத் நேச்சர். ஆனால் அதை காத்துக்கொள்ள தவறி அவருடைய இருதயம் மேட்டிமையான காரணத்தினாலே, அவருடைய ஆவி கர்வத்திலே கடினப்பட்ட காரணத்தினாலே அவர் தனது அதிகாரத்திலிருந்து, அதாவது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று என்று நடந்த வாழ்வியல் சரித்திரத்தை உறுதிபட அச்சமின்றி, ஜீவனை பற்றிய அச்சமின்றி உறுதிபட தெரிவித்தார். பெல்சாத்சாரினுடைய இருதயம் நிச்சயமாக ஒரு கணம் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கும். பிதாவாகிய தேவனுடைய ஆவியை பெற்றவரும் தேவனுடைய விசேஷித்த வழிநடத்தலை பெற்றவருமாகி தானியேல் பேசிக் கொண்டிருக்கிறார். பேசுவது அனைத்தும் நித்தமும் சத்தியம். அவர் வாயிலிருந்து வெளிப்படுகிற அனைத்தும் தேவனுடைய செய்தி அல்லவா? ஆகவே அவருக்கு கொடுக்கப்படுகிற தண்டனையை பற்றி அவர் கூறும் போதும், இவ்வளவு காரியத்தையும் அறிந்திருக்கக்கூடிய நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை இப்போது பெல்சாத்சாரை பற்றி தானியேல் நேரடியாக கடிந்து கொள்ளும் போதும், இந்த பெல்சாத்சாரனுடைய மனநல வசன ரீதியாக வாசிக்க கேட்போம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22 வசனங்கள். தானியேல் 5:21-22. அவர் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல் ஆயிற்று. காட்டு கழுதைகளோட சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியினாலே நனைந்தது. அவருடைய குமாரராகிய பெல்சாத்சார் என்னும் நீரோ வென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே பிதாவாகிய தேவனுடைய சிறப்பான வழிகாட்டுதலை பெற்றிட்ட தானியேல் தேவனுடைய பிரதிநிதியாக தேவனுடைய செய்தியை இங்கே வழங்க தொடங்கின பாங்கை, வழங்க தொடங்கின விதத்தை நாம் உற்று கவனிக்க வேண்டும். ராஜா பெல்சாத்சார் என்ன காரணத்திற்காக தானியேலை அழைத்தாரோ அந்த காரணத்திற்குரிய பதிலை உடனடியாக கூறிவிடாமல், என்ன காரணத்திற்காக அந்த தெய்வீக அனுமதியின் பேரிலான கையிருப்பு வந்து அங்க எழுதினது சோற்றில, அந்த விசேஷித்த தீர்ப்பின் செய்தியை கூறுவதற்கு முன்பதாக என்ன காரணங்கள், எப்படிப்பட்ட சூழல்களிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களது முன்னோர்கள் இருந்தார்கள் என்பதை தேவனுடைய தேறின ஞானம் இங்கே வெளிப்படுத்த தானியேலை ஏவினது. தானியேல் ஏவப்பட்டார். தேவ ஆவியின் உதவியினாலே தானியேல் இந்த நேரடியான விடைக்கு வருவதற்கு முன்பதாக தெய்வீக செய்தியை முழுமையாக கூறும் பொருட்டாக இந்த பெல்சாத்சாருக்கு மாபெரும் நினைவுகளை இங்கே வரிசை கிரமமாக அங்கே கூற முன் வந்தார். அன்பானவர்களே, சமஸ்த சபையும் சர்வ அடக்கத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தது. தானியேல் தேவாவின் உதவியில சீரான வார்த்தைகளை, தெய்வீக ஒத்தாசின் வார்த்தைகளை, தெய்வீக எச்சரிப்பின் வார்த்தைகளை நேர்த்தியாக எவ்விதத்திலும் சுணக்கமின்றி மிகுந்த விசுவாச தைரியத்தோடு உற்சாகத்தோடு இங்கே ராஜாவாகிய பெல்சாத்சாருக்கு முன்பதாக அவர் கூறிக்கொண்டிருக்கிறார். ஆகவே இவைகள் பெல்சாத்சாரினுடைய இருதயத்துல ஆழ்ந்து பதியக்கூடிய அளவுல இந்த மாபெரும் சத்தியம் அங்கே பணியாற்றினது, செயல்பட்டது. அப்படி போல இந்த பாத அங்க வகுப்பினரினுடைய இறுதி நேர சத்திய செய்தி பிதாவினுடைய ஆவியின் வழிநடத்தலோடு கொடுக்கப்படும் போது உலகத்தின் விசேஷித்த அதிகார மையங்கள் மற்றும் பெயர் சபையினுடைய அதிகார மையங்கள் மற்றும் பெயர் சபையினுடைய இணை துணை அமைப்புகள் மற்றும் உள்ள உலகத்தின் அதிகாரங்கள் அனைத்தும் இவைகளை உற்று நோக்கும், கவனிக்கும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போய்விடக் கூடாது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படியானால் இங்கே தானியேல் தேவனுடைய செய்தியை மாத்திரம் கூறிக்கொண்டு வருகிறார். இங்கே கூறிக்கொண்டு வரும்போது வசனம் 22 அவருடைய குமாரனாகிய பெல்சாத்சார் என்னும் நீரோ வென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும், இது எல்லாம் இந்த என்டையர் ஹிஸ்டரி, முழு வரலாறு உங்களுக்கு நல்லா தெரியும். தானியேல் தேவ ஆவியின் உதவியில பெல்சாத்சாரின் இருதயத்தோடு பேச தொடங்கினார். அவ்வளவு நேரம் வரைக்கும் பொதுவாக பேசிக் கொண்டிருப்பது போல தோன்றினும் இங்கே நேரடியாக தானியேலினுடைய தேவ செய்தியானது பெல்சாத்சாரின் இருதயத்தை தொட்டது, இருதயத்தை ஊடுருவியது. இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல். ஆம், ஏற்கனவே அவரது பாட்டனார், அதாவது நேபுகாத்நேச்சர் செய்த அதே தவறை இந்த பெல்சாத்சார் ஆகிய பேரன் இன்னும் அதிகமாக
செய்திருப்பதை இங்கே தானியேல் மிக நேர்த்தியாக வெகு சிறப்பாக உணர்த்தினார். அன்பானவர்களே, ஏனென்றால் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் தேவனுடைய வல்லமையை முழுமையாக உணர்ந்து கொள்ளும் மட்டும்தான் தண்டனையின் காலம் அவருக்கு ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டது. அவர் உணர்ந்த பிற்பாடு அவருக்குரிய இரக்கம் அளிக்கப்பட்டது என்பதை நினைவுபடுத்திவிட்டு, இந்த பெல்சாத்சார் இங்கே தேவனுடைய காரியங்களுக்கு முழுமையாக எதிர்த்து நின்று ஏற்கனவே அவரது முன்னோர்களுக்கு கொடுக்கப்பட்ட படிப்பினை பாடத்தை நன்றாக அறிந்திருந்தும் அதை கடைபிடிக்க தவறி உணர்வற்றவராகி இறுதியை தாழ்த்தாமல் அவர் செய்திட்ட மாபெரும் பாவம் பற்றி அங்கே விளக்க தொடங்கினார். ஆகவே குற்றத்தை உணர்த்துதலிலே தானியேல் முதிர் வயதிலே செயல்பட்ட விதம் மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகள், இது பொருளான சத்தியத்திலே லவோதிக்கியா சபை தேவனுடைய திட்டப்படி அவர்கள் செயல்பட வேண்டும், தங்களது சொந்த எண்ணத்தின்படி அல்ல. நாம் ஸ்லைட்ல பார்க்கலாம், குற்றத்தை உணர்த்துதில்லை. லவோதிக்கியா சபை தேவனுடைய திட்டத்தின்படிதான் செயல்பட முடியும். அந்த திட்டம் எப்படி இருக்கிறது? உலக ராஜ்யங்கள், வாசிங்க, குற்றத்தை உணர்த்தும் காரியம். குற்றத்தை உணர்த்துதல். தானியேல் முதிர் வயது, லவோதிக்கேயா தேவ சபை தேவ திட்டத்தின்படி உலக ராஜ்யங்கள் பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தின் பாவங்களை, இந்த காரியங்களை எல்லாம் உலக ராஜ்யங்களுடைய செயல்பாடுகள் பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தின் பாவங்களை உணர்த்தக்கூடிய ஒரு பாகத்திலும் தேவனுடைய திட்டத்திலே இந்த லவோதிக்கியா சபையானது காணப்படுகிறது. எப்படி என்றால், லவோதிக்கியா சபைக்கு கொடுக்கப்படுகிற நற்செய்தி தேவனுடைய ராஜ்யம் அமைந்து கொண்டிருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத ராஜ்யத்திற்காக இந்த விசேஷித்த திருச்சபை வாய்ப்பில் இருக்கிறவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பாபிலோன் பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தில் இருக்கக்கூடிய சியோன் குமாரத்தையே உன்னை விடுவித்துக்கொள். ஆகவே பெயர் கிறிஸ்தவ மண்டலத்திற்கு எதிரான மாபெரும் சத்தியங்கள், ஏனென்றால் அவர்கள் கள்ள சத்தியங்களிலிருந்து விடுபட வேண்டும். ஆகவே இது பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தை பொறுத்த மட்டிலே அவர்களுக்கு எதிரிகளாக மெய்த்திருச்சபையின் தானியேல் வகுப்பாரே காணப்படுகிறார்கள். ஆமன்பானவர்களே, உலக ராஜ்யத்திற்கு எதிரான செய்திகள், ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகுது, உலகத்தின் அமைப்புகள் நொறுக்கப்பட போகிறது என்ற எச்சரிப்புகள். ஆகவே இவைகள் அனைத்தும் எச்சரிப்புகளாக, தீர்ப்புகளாக தேவ திட்டப்படி இவைகள் நடைபெறும் என்பதை இங்கே தானியேலை போல அச்சமின்றி, தயக்கமின்றி, முகதாட்சணியமின்றி இங்கே சொல்லும் போது, தேவன் உணர்த்தின அந்த காரியங்கள் எல்லாம் உணர்த்த சொன்ன காரியங்கள் எல்லாம் உணர்த்தும் போது, இங்கே நாம் அங்கே தானியேல் செய்துட்டு அதே செயல்பாடுகள் போல இந்த அங்க வகுப்பினர் சில செயல்பாடுகளிலே தேவனுடைய பரிசுத்த திட்டத்தை அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். ரெப்ரசன்டேட்டிவா அவங்க செயல்படுவாங்கிறத அங்க குறிப்பிடுகிறார். ஆமன்பானவர்களே, அந்த பாவத்தின் தன்மைகளை பற்றி கூறும்போது தானியேல் இவ்விதமாக உரைக்கிறார். பெல்சாத்சார் செய்த பாவம் தானியேல் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது இங்கே விவரிக்கிறார். படிங்க. தானியேல் 5:23. பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர், அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள், நீரும் உம்முடைய பிரபுக்கள் அவைகளில் திராட்சை ரசம் குடித்தீர்கள். தம்முடைய கையில் உமது வழிகளுக்கு எல்லாம் அதுவினை நீர் மகிமைப்படுத்தாமல் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தீர்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்க ராஜாவாகிய ஆகவே இதனுடைய ஆவிக்குரிய பொருளான சத்தியத்திற்கு இந்த விசேஷித்த வெள்ளி பாத்திரங்கள், இந்த பொன் பாத்திரம் எதை அடையாளப்படுத்தப்படுகிறது என்பதையெல்லாம் நாம் பார்க்கும்போது இங்கே மெய் இந்த உலகளாவிய உலக ராஜ்யங்களின் தலைவர்கள், பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தினுடைய சத்துவங்கள், அதன் தலைமைத்துவங்கள், போப்பு மார்க்கம் மற்றும் மந்தி கிறிஸ்து அமைப்பு, பாபிலோன் குமாரத்தி அமைப்பு ஆகிய அவங்களையும் அதை நம்ம பார்க்கலாம். ஸ்லைடு 32ல எதை அடையாளப்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்கும்போது தேவனுடைய விலையேற சகோதரர் CTR
490 பேராகிராஃப் இருக்கிறார்கள். பாபிலோனிய பெயர் கிறிஸ்தவ மண்டல அமைப்புகள் அவர்கள் இங்கே மதுவை அதில் ஊற்றி சத்தியங்களுக்குள்ளாக கலப்பட சத்தியங்களை கலந்து அசத்தியங்களை கலந்து தீட்டுப்படுத்தி தெய்வீக சத்தியங்களையும் வாக்கு தத்தங்கள் தீட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பிதாவாகிய தேவனை கனப்படுத்தக்கூடிய மரியாதை செலுத்தக்கூடிய விதமான பாத்திரங்களை அவர்கள் சகோதரிகள் இப்படியாக பெயர் கிறிஸ்தவ அவர்களோடு இணைந்திருக்கக்கூடிய அரசியல்களும் மற்றும் நோக்க வேண்டும். ஸ்லைடு 36 நம்ம பார்க்கும்போது அடையாளமாக காணப்படுகிறார். அதுல அவரை குறித்து பார்க்கும்போது பொருளான சத்தியத்துல இந்த பெல்சாத்சார் யாரை அடையாளம் சகல அங்கே விசேஷ ஸ்லைட் நம்பர் 38 பெல்சாத்சாருக்கு இருப்பது செய்தல், அவமதித்தல் வடிவமாக இந்த பெல்சாத்சார் காணப்பட்டார். இது பொருள சத்தியத்துல பிதாவாகி தேவனுடைய ஆணவ போக்கிலே தவறான கலக்குதல், தெய்வீக உதாசீனம், வேர்ல்ட் சர்ச்சஸ், ஆங்கிலிக் மண்டலங்களை மிகவும் கண்டித்து உணர்த்தப்படுவது தான். அதனால கூட முடிகிறது அன்பானவர்களே. அதனாலதான் பெல்சாத்சார் தேவனுக்கு விரோதமாக தன்னை காரியங்களுக்கு அவர் அடையாளமாகி போனார். ஸ்லைடு இதுல அதுக்குரிய விளக்கம் இன்னும் நேர்த்தியா கொடுக்கப்படுது, நீங்க படிங்க. தேவனுக்கு விரோதமாய் உயர்த்துதல், புனிதத்தன்மை, பாத்திர மெய்தேவ மணியை. ஆகவே இப்படியாக இந்த பெல்சாத்சார் பல கோணங்களிலே தேவனுக்கு விரோதமாகவே செயல்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இப்படியாக இந்த உலகத்தின் ராஜ்யங்களும் அதன் துணை மத அமைப்புகளும் பிதாவாகி தேவனுடைய தெய்வீக தன்மையும் தெய்வீக திட்ட அவர்கள் ஸ்தானிய தல ஆகவே இப்படியாக இந்த தானியேல் இந்த உற்சாக விசுவாச பிதாவை போல நாமும் செயல்பட்டு உலகத்தின் வெகுமானங்களுக்கும் பரிசுகளுக்கும் இடம் கொடுக்காமல், அதை பெற்றுக்கொள்ள விரும்பாமல், தேவன் கொடுக்கக்கூடிய காரியங்களை ராஜாவாகி பெல்சாத்சாருக்கு உடனடியாக கொடுக்காமல் அந்த அது எழுதுவதற்கு என்ன காரணம் என்பதை குறித்ததான விளக்கத்தை முதலிலே தேவனுடைய வழிகாட்டுதலின் பேரிலே தானியேல் முடிவு பாகத்திற்கு வந்தார். அதற்கு பிற்பாடே அந்த கையுறுப்பு எழுதப்ப அவர் கூறினார் என்பதை நாம் அடுத்த வகுப்பு
தேவன் தாமே பெற்றுக்கொண்ட சத்திய This session is no longer being recorded.